கோடம்பாக்கம் பிரிட்ஜ் இருக்குல்ல, ம். அப்போ வந்து பிரிட்ஜ் எல்லாம் கிடையாது. அங்க கேட் மட்டும் தான் இருக்கும். அது பக்கத்துல ஒரு பெட்ரோல் பங்க். அங்கதான் இவர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ வர வண்டிகளுக்கு இவர் தான் பெட்ரோல் போடுவாராம். சிவாஜி சாரா இருக்கட்டும், இல்ல புரட்சி தலைவரா இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும், யார் வந்தாலும் அப்போ யோசிப்பாராம், உங்களை விட நான் பெரிய ஆளா ஒரு நாள் வந்து காட்டுவேன் ஓ! ஓகே. அப்படின்னு அது மனசுக்குள்ளேயே ஓட்டுவாராம். சினிமா தான் முடிவு பண்ணிட்டாரு. மயிலுன்னு ஒரு கதை இருக்கு, அந்த ம். கதையை வேணா நான் கொடுத்துட்றேன், ம். நான் டைரக்ட் பண்ணல, நான் வேணா கைட் பண்றேன், நீ தான் பண்ற அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா சொல்லி கொடுத்து அப்படிதான் டைரக்டர். அதுதான் சூப்பர். 16 வயது. சிகப்பு இல்ல ரோஜாக்கள் அந்த பார்ட் 2. இல்ல பார்ட் 2 வராது. நோ. வராது. இப்ப எடுத்து பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் அப்பானால நடிக்க முடியாது. ஓகே. அதனால நான் அதை ஒதுக்கி வச்சிட்டேன். ஏன்னா அப்பா நடிச்சாதான் அது நியாயமா இருக்கும். கொட்டாங்குச்சி இருக்குல்ல, ஆமா. கொட்டாங்குச்சியில போலிங் போடுறேன்னு சொல்லி கிச்சன் விண்டோ ஓப்பன்ல இருந்துக்கு விண்டோ உடைச்சிட்டேன். எங்க அம்மா எதுவும் சொல்லல. ஓகே. இது பழி வாங்கணும்னு நினைச்சிருச்சு போல எங்க அம்மா. அவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி சொல்லி அன்னைக்கு நைட்டு பூரா எனக்கு அடி. படிச்சா தான் நீ இனிமேல் சினிமாக்குள்ள அப்படின்ட்டாரு. நான் முடியவே முடியாது, உங்களால முடிஞ்சதை பாத்துங்க, நான் வீட்டை விட்டு ஓடி போயிடுறேன் இப்படி எல்லாம் சொல்லி. அப்பாக்குன்னு ஒரு பெக்யூலியரான ஒரு வாய்ஸ் இருக்கும். அந்த வாய்ஸ்ல தான் வந்து ஸ்டார்ட்டே பண்ணுவாரு. ஆமா, என் இனிய தமிழ் மக்களே, அந்த டைலாக் ஆச்சு உங்க வாய்ஸ்ல சொல்லுங்களேன் நம்ம மக்கள். அதுக்கு தான் அவர் இருக்காருங்க. நான் சொன்னேன்னா காரி துப்பிடுவாங்க. லைக் நீங்க ஆக்டிங்லயும் ஸ்கோர் பண்ணிருக்கலாம். இப்போ நீங்க பயங்கரமா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அதே மாதிரி ஆக்டிங்லயும் பண்ணிருக்கலாம். பட் அந்த ஒரு கேப். ஆக்ட் பண்ற இன்டர்வியூல சொல்றீங்களா? ஐயோ. அப்பா வந்து ஹீரோவா ஆகணும் தான் வந்திருக்காரு இல்லையா? ஆனா அவர் டைரக்டரா மாறிட்டாரு. அது எதனாலன்னு உங்களுக்கு தெரியுமா? சடனா. இல்ல அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த டைம்ல வந்து ரொம்ப கம்மி. ஒரு நடிகனாக ஆகணும்னா ஒரு ஒரு சிரமமான விஷயமா இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து இப்போ கோடம்பாக்கம் பிரிட்ஜ் இருக்குல்ல, ம். அப்போ வந்து பிரிட்ஜ் எல்லாம் கிடையாது. அங்க கேட் மட்டும் தான் இருக்கும். அது பக்கத்துல ஒரு பெட்ரோல் பங்க். அங்கதான் இவர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஓ, பெட்ரோல் பங்க்ல. ஆமா. ஓகே. ஸோ வர வண்டிகளுக்கு இவர் தான் பெட்ரோல் போடுவாராம். அப்போ சிவாஜி சாரா இருக்கட்டும், இல்ல புரட்சி தலைவரா இருக்கட்டும், இவங்க ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும், யார் வந்தாலும் அப்போ யோசிப்பாராம், உங்களை விட நான் பெரிய ஆளா ஒரு நாள் வந்து காட்டுவேன் ஓ, ஓகே. அப்படின்னு அது மனசுக்குள்ளேயே ஓட்டுவாராம். அவங்கள எல்லாம் பார்த்துருப்பாரு, பேச மாட்டாராம். இதெல்லாம் போட்டு இதான் அமௌண்ட்னு சொன்னோன்னா டிரைவர் வந்து பே பண்ணி போனா கண்டிப்பா ஒரு நாள் நான் பெரிய ஆளா வருவேன். இப்படி வைராக்கியமா வளர்த்து 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 வந்துட்டு, பட் ஒரு கட்டத்துல பார்த்து முடியாத பட்சத்தில் சினிமா தான் முடிவு பண்ணிட்டாரு. அப்போதான் புட்டண்ணா கணக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கன்னட இயக்குனர், அவர்கிட்ட உதவி இயக்குனராக சேர்ந்து படங்கள் பண்ணி, அதுக்கப்புறம் தமிழ்லையும் கொஞ்சம் எல்லாம் ஒர்க் பண்ணி, டைரக்டரே ஆக வேண்டாம் அப்படின்ட்டு இருந்த ஒருத்தர். அப்புறம் திரு எஸ் ஏ ராஜகண்ணன் அவர்கள் தான் வந்து இவர் உதவி இயக்குனராக இருக்கும்போதே டைரக்டர் தான் கூடுவார். யார்? அப்பாவை. அவர் கூப்பிட்டு அட்வான்ஸ் கொடுத்து, இந்த மாதிரி நீ ஒரு படம் பண்ண, நான் ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொல்லிதான். அப்பயும் இவர் என்ன சொல்லியிருக்காரு, மயிலுன்னு ஒரு கதை இருக்கு, அந்த கதையை வேணா நான் கொடுத்துட்றேன், நான் டைரக்ட் பண்ணல, நான் வேணா கைட் பண்றேன், நீ தான் பண்ற அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா சொல்லி கொடுத்து அப்படிதான் டைரக்டர். அதுதான் 16 வயது நிலை. டைரக்டரே ஆக வேண்டாம், நல்ல வேலை ஆனாரு. அவர் மட்டும் ஆகலைன்னா எவ்வளோ ஒரு மூவிஸை வந்து நம்ம மிஸ் பண்ணிருப்போம். கடவுள் வந்து ஒரு ஒரு இதுக்கான ஒரு நியதி எழுதி வச்சிருப்பாருங்க. அதுக்கு அடியில் எங்க அப்பாவுக்கு எழுதி வச்சிருக்காரு. ஓகே. ஸோ டாடியோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமே ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரி இருக்காது, பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் தான் எடுத்த மாதிரி இருக்கும். உங்களோட ஃபேவரட் ஃபிலிம் என்ன அப்பா பண்ணதுலே? அப்பா பண்ணதுலேன்னா நிழல்கள் ரொம்ப பிடிக்கும், கைதியின் டைரி, சிகப்பு ரோஜாக்கள், டிக் டிக் டிக், முதல் மரியாதை, வேதம் புதிது, கடவுளர் கவிதை. ஓகே, லிஸ்ட் இருக்கு, நிறைய இருக்கு. மோஸ்ட்லி நான் அதிகமா பார்க்குற படங்கள். ஓகே, சிகப்பு ரோஜாக்கள்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ சிகப்பு ரோஜாக்கள் பார்ட் 2? இல்ல பார்ட் 2 வராது. நோ, வராது. பட் ஒரு சில இன்டர்வியூ பார்க்கும்போது வரும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். பண்ணிருக்க வேண்டிய ஒரு பொசிஷன் அது. பட் சூழ்நிலை காரணம் அதனால பண்ண முடியல. அதனால அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டேன். இப்ப எடுத்து பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் அப்பானால நடிக்க முடியாது. ஓகே. அதனால நான் அதை ஒதுக்கி வச்சுட்டேன். ஏன்னா அப்பா நடிச்சாதான் அது நியாயமா இருக்கும். ஏன்னா அந்த கதை பொறுத்த வரைக்கும் பார்ட் 2ல வந்து இயக்குனர் இமயம் பாரதிராஜாவே வருவார் ஃபுல்லா, படம் ஃபுல்லாவே. ஸோ அந்த இன்னொன்று அவருடைய உடல்நிலை, அவருடைய ஏஜ், அந்த ஆக்டிவ்னஸ் வேணும், அந்த பழைய அந்த வீரியம் இருந்தால் தான் நான் பண்ண முடியும். பார்ப்போம், மேபி கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா பண்ணலாம், இல்லைன்னா அதை அப்படியே ஷேர் பண்ணி வச்சுட்டேன். இப்போதைக்கு பண்ண மாட்டேன். இப்போதைக்கு இல்லை, அவ்வளோதான், அது எப்பவுமே கிடையாது.
ஓகே. சோ பெரிய கேப் இருந்துச்சுல 2005க்கு அப்புறம். சோ எதனால அந்த கேப்? லைக் நீங்க ஆக்டிங்லயும் ஸ்கோர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பயங்கரமா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அதே மாதிரி ஆக்டிங்லயும் பண்ணிருக்கலாம். பட் அந்த ஒரு கேப். ஆக்ட் பண்ற இன்டர்வியூல சொல்றீங்களா? ஐயோ! இப்போ இல்ல சார், மூவிஸ்ல சொல்றேன். அப்பாவும் சூப்பர் ஆக்ட் பண்ணிருக்காரு. லைக் திருச்சிற்றம்பலம் படம்லாம் பார்த்தோம். சோ நீங்க அந்த மூவிலாம் பாத்தீங்களா? வீட்லயும் அப்படிதான் இருப்பாரா? வீட்ல அப்படிதான். ஓகே. மெயினா என்னுடைய 2 குழந்தைங்கிட்டயும் அப்படிதான். ஓகே ஓகே, ஜாலியா இருப்பாரு. ஓகே. சோ எஸ், நீங்க வந்து ஸ்கூலுக்குலாம் போயிருப்பீங்க. நீங்க வந்து ஸ்கூல் கரெக்டா போனீங்களா? ஏன்னா டைரக்ஷன்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டீங்க. சோ ஏதாச்சும் கட் அடிச்சு அப்பா கிட்ட மாட்டி இருக்கீங்களா? கட்டடிச்சுலாம் மாட்டல, கட்டடிச்சுலாம் நிறைய தப்பிச்சிருக்கேன். ஸ்கூல் டைம்லலாம் நிறைய மாட்டியிருக்கேன் அவர்கிட்ட. எப்படின்னா, அப்போ எனக்கு தெரிஞ்சு மாருதி 800 இருந்தது ஒன்று. வண்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு, எனக்கு டிரைவிங் தெரியாது, ஒன்றும் தெரியாது அப்பெல்லாம். ஸ்கூல் படிக்கும் போது. ஆமா, இது வந்து 7th நினைக்கிறேன். 7th ஸ்டாண்டர்ட் மாருதி. சும்மா ட்ரை பண்ணுவோம், என்ன எடுத்து பின்னாடி தெரியல ஒன்று செவுத்துல வச்சுட்டேன் வண்டியை. அச்சோ. பயம் எனக்கு. இப்போ அவ்வளோதான் முடிஞ்சு கதை அப்படின்ட்டு. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா பம்பர் கிழிஞ்சு பம்பருக்கு ஸ்டிச் போட்டு பெயிண்ட் அடிச்சது? ஒன்று பம்பர் தானே மாற்றணும். டிரைவர் என்ன பண்ணிட்டான், போயிட்டு ஏதோ ஒரு லோக்கல்ல ஒரு ஷெட்ல கொடுத்து தையல் போட்டு அது மேல பெயிண்ட் அடிச்சு வச்சு, பிளாக் பெயிண்ட். ஓகே. இவருக்கு நியூஸ் போயிருச்சு. ஓ, நீங்க அதை சரியும் பண்ணிட்டீங்க நீங்களே. ஓகே. வந்து விழுந்தது பாருங்க அடி, எனக்கு செம்ம அடி. டும்முன்னு விழுந்தது. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் அப்பா நான் தான் வண்டியில கூட்டிட்டு போறேன் என்னோட செல்ஃப் டிரைவ்ல. அது போக ஒரு தடவை என்ன ஆச்சு, கொட்டாங்குச்சி இருக்குல்ல, கொட்டாங்குச்சியில போலிங் போடுறேன்னு சொல்லி கிச்சன் விண்டோ ஓப்பன்ல இருந்திருக்கு, விண்டோ உடைச்சிட்டேன். கொட்டாங்குச்சிலே போலிங் போட்டிருக்காருப்பா நம்ம தலைவன். போட்டது போய் உடஞ்சிருச்சு. எங்க அம்மா எதுவும் சொல்லல. எங்க அம்மா என்ன அடிச்சிருக்கோம் உடனே. இது பழி வாங்கணும்னு நினைச்சிருச்சு போல எங்க அம்மா. அவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி சொல்லி அன்னைக்கு நைட்டு பூரா எனக்கு அடி, செம்ம அடி, மறுபடி செம்ம அடி. இந்த மாதிரி சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சாரியா ஃபீல் பண்ணி அதெல்லாம் யாரு அப்படி இல்லமா, நீ பண்ண தப்புக்கு நான் உன்னை அடிச்சிட்டேன் அவ்வளவுதான், திருந்து அப்படின்ட்டு போயிடுறாரு. ஓகே. இந்த அடியெல்லாம் எந்த காலத்துல ஸ்டாப் ஆச்சு? காலேஜ் போகும்போது? இல்ல, I never went to college. Okay. +1 discontinue. இது வந்து it stopped as soon as I got into 9th 8th. ஓகே. 9thல இருந்து. அப்பா ஏதோ சொல்லலையா ஸ்டடீஸ் வந்து? செம்ம திட்டு. அதுக்கும் படிச்சா தான் நீ இனிமேல் சினிமாக்குள்ள அப்படின்ட்டாரு. நான் முடியவே முடியாது, உன்னால முடிஞ்சது பாத்துங்க, நான் வீட்டை விட்டு ஓடி போயிடுறேன் இப்படி எல்லாம் சொல்லி. அதான் சொன்னல அந்த 6 மாசம் கோல்டு வார் பீரியட். ஓ, அந்த டைம்ல தான். ஓகே ஓகே ஓகே, ரைட். சோ வந்து உங்களுக்கு அப்பா கூட எந்த ஒரு டெட்லி காம்போ இருக்கும்ல, யாரை வச்சு மூவி பண்ண காம்போ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஹீரோஸ் சொல்றேன். டெட்லி காம்போனா அப்பாவும் மறுபடியும் தனுஷ். ஓ, அந்த இப்போ இருக்கிற அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அப்பா வந்து தனிச்சு வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ஆசை எனக்கு, அவர் மட்டுமே. ஓகே. ஸோ உங்களோட அடுத்த ஃபிலிம் என்ன மாதிரியா இருக்கும்? ஏன்னா லாஸ்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேஸ்ட்ல போன மாதிரி இருந்துச்சுல. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, அதுதான் உங்க ஸ்டைலா? இல்ல எனக்குன்னு ஒரு ஸ்டைல், அது இன்னும் ஃபுல்லா நான் வெளியே காட்டல, காட்டிடுவேன் கூடிய சீக்கிரம். ஓகே. நெக்ஸ்ட் ஃபிலிம் ஐ எம் பிளானிங் ஃபார் இன் அண்ட் அவுட் காமெடி ஃபிலிம். ஓ, காமெடி ஃபிலிம். ஸோ அப்பாக்குன்னு ஒரு பெக்யூலியரான ஒரு வாய்ஸ் இருக்கும், அந்த வாய்ஸ்ல தான் வந்து ஸ்டார்ட்டே பண்ணுவாரு. ஆமா, என் இனிய தமிழ் மக்களே. சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிக்னேச்சர் டைலாக் ஒருத்தர் இருக்காருல்ல? இல்ல, உங்களுக்கு தனியா ஒரு சிக்னேச்சர்? நமக்கு அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஹாய் மை டியர் புள்ளைங்கோஸ் அந்த மாதிரி எல்லாம் பேசணும்னா நம்மள ஏற்கனவே ஒதுக்கி தான் வச்சிருக்காங்க, மொத்தமா பெருக்கி தள்ளிடுவாங்க வெளியே. சரி, அப்பாவோட அந்த டைலாக் ஆச்சு உங்க வாய்ஸ்ல சொல்லுங்களேன் நம்ம மக்கள். அதுக்கு தான் அவர் இருக்காருங்க, நான் சொன்னா காரி துப்பிடுவாங்க. சத்தியமா அப்படி பண்ண மாட்டேன். உங்களுக்கு வந்து இப்போ வரைக்குமே தாஜ்மஹால் மூவிக்காக ஒரு தனி ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க. அது ஓகே, அவர் வாய்ஸ் போய் நான் எப்படிங்க ட்ரை பண்றது?